அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் KGP அறிவழகனின் அன்பு வணக்கம். இந்த நடப்பு பராபர வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில 26/5/2026 அன்று முற்பகல் 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு கிரகமானது இனிவரும் சுமார் ஓராண்டிற்கு அந்த குரு கிரகத்திற்கு ஏற்படும் வக்ரகதி, அதிசாரகதி போன்றவற்றையும் சேர்த்து சுமார் ஓராண்டு கடகராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதன் அடிப்படையில் அன்றைக்கு குரு பெயர்ச்சி வேளையில் உருவாகும் கோச்சார ஜாதக அடிப்படையில் இனி ரிஷப ராசியின் பலனை காண்போம். பொதுவாக 12 ராசிகளில் இந்த ரிஷப ராசியே உயர்வானது என்றும், மேலும் 27 நட்சத்திரங்களுக்குள் இந்த ராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரமே மிக உயர்வானது என்றும், அதிலும் குறிப்பாய் ரோஹிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறப்பது பூர்வ புண்ணிய ஒரு ஜென்மமாகும் என்றும், ரோஹிணி நாளில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைந்தவர்கள் என்றும் அனுபவ ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் செய்யும் தொழிலில் மேன்மையும் இருக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் அதிக அலைச்சல், இடமாற்றம், சிலருக்கோ பதவி மாற்றம் போன்றவை நிறைவேறும். கெட்டவர்கள் சாகவாசம் ஏற்படலாம், கவனமாக பழக வேண்டும். திருமண தாமதம் சிலருக்கு ஏற்படும் என்றாலும் சிலருக்கோ குழந்தை பாக்கியம் உண்டு. சிலருக்கு அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கூட ஏற்படலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்கள் பார்த்து கவனமுடன் ஈடுபட வேண்டும். ஏனெனில் தன நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலைச்சல், திருச்சலில் ஆயாசம், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும், சிலருக்கு வயிற்று வலி, இரத்தப்போக்கு, வாய்வு கோளாறு போன்ற நோய்களும், சிலருக்கு மன சஞ்சலமும், ஹார்ட் பிரச்சனைகள், கண் ஆபரேஷன், பித்த மயக்கம் போன்றவற்றால் ஏதேனும் ஒரு பாதிப்பு நிகழ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு. வெள்ளி, செம்பு, பித்தளை போன்ற உலோகங்களால் வியாபாரம் செழிக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வியாபாரம் நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்புள்ளது. விவசாயத்தில் நெல், கோதுமை மற்றும் பயறு வகைகள் ஆகியவையும், கால்நடை வளர்ப்பும், மீன் வளர்ப்பும், ரசாயன தொழில்களும், கரும்பு விளைச்சலும் பெரும் லாபத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸில் சிறப்பும், லாட்டரி அதிர்ஷ்டம் சுமாரான பலனையும் தரும். வீடு கட்டும் யோகம் அல்லது மனை வாங்கும் யோகம், வீடு வாங்கும் யோகம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். சந்திராஷ்டம தினங்களில் இரவு நேர பயணங்களையும், கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுவது, முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தர்ம கர்மாதிபதியான சனியை ஜலராசியில் வைத்து லாபாதிபதி குரு உச்சம் பெற்று ஜலராசியான கடகத்தில் இருந்து பார்ப்பது மெரீன் ஒர்க் சம்பந்தப்பட்ட, அதாவது கடல் சார்ந்த வேலைகள், முத்து வியாபாரம்
போன்றவை சிறக்கும். மீன் வியாபாரம் போன்றவை சிறக்கும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு நற்பலன்களும் துர்பலன்களும் சரிபாதி அளவு நடக்கும். இந்த ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மணிக்கு சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி அஷ்டோத்தர குங்குமார்ச்சனை செய்யவும். 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தங்களது மோதிர விரலில் ஐம்பொன்னில் ஏடி டைமண்ட் ஓப்பன் செட்டிங் வைத்து போட்டுக்கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு சிறப்பாக இருக்க ஆண்டவனை வேண்டி ரிஷப ராசிக்காரர்களுக்கு நற்பலனே கிடைக்க ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவரும்.